எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எவ்ரிபடி அண்ட் வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் டூப்பர் கிச்சனில் பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. இதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவையானது தக்காளி. விலை சீப்பான சீசனில் நம்ம இது பண்ணலாம். இது நான் என்னோடய அம்மா அண்ட் பாட்டி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சுவையான ஊறுகாய். ஸோ இதுக்கு நம்மளுக்கு நான் இதில் 1.5 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன். சில தக்காளி கொஞ்சம் பெருசாக, நம்ம நாட்டு தக்காளி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த குட்டி தக்காளியும் எடுத்துக்கிட்டேன். நாட்டு தக்காளியில் பண்ணுங்கள், மைசூர் தக்காளி இதுக்கு வேண்டாம். நல்ல ஜூஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை நம்ம அந்த நெடியை மட்டும் எடுத்துக்கோங்க. திக்கான போர்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய பெரிய க்யூப்ஸாக அதை சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்க போகிறோங்கிறனால பொடியாக நறுக்க வேண்டியதில்லை. இவ்வளோ சைஸ் பெரிய க்யூபாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியை. ஸோ தக்காளி இப்போது நறுக்கி வச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் பேட்ச் வைஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த 1.5 கிலோ தக்காளிக்கு ஒரு 4 பேட்சில் நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இந்த தக்காளி அரைக்கிறப்போ கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். அதே மாதிரி ஒரு பாதி அளவு மட்டும் தக்காளி போட்டு அரைங்க, இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் தெளிச்சிடும் அரைக்கிறப்போ. தக்காளி ஒரு பீஸ் கூட கொஞ்சம் கூட ஒரு நெட்டியோ ஒரு இது இல்லாமல் ஸ்மூத்தாக நல்லா அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 பேட்சஸாக அந்த நறுக்கி வச்ச தக்காளியாக அரைச்சேன். அண்ட் இது இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. அந்த பியூரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு பீசஸும் எதுவும் இல்லை. இப்போ ஒரு கடாயில் நல்ல ஹெவி பாட்டம் வெசல் எடுத்துக்கோங்க. இதர் நீங்கள் ஸ்டீல் வெசல் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு திக் பாட்டம் பேன் ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அதில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரையும் நீங்கள் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், வெல்லம் இந்த தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டாலும் நல்லா திதிப்பாக உங்களுக்கு சுவையாக இருக்கும். காரம், உப்பு, புளிப்பு அண்ட் இனிப்பு இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெல்லம் போட்டுக்கோங்க. இனிப்பு சுவை பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது நம்ம இந்த தக்காளி தொக்கை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் மெதுவாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது சுருங்கிட்டே வரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் நம்ம கனமான பாத்திரம் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின அளவை விட அந்த தக்காளி பியூரி ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, கம்மியாக இருக்குது. இப்போது இந்த தொக்குக்கு நீங்கள் மிளகா பொடி ஆரம்பத்துலேயே போட வேண்டாம். ஆரம்பத்தில் போட்டிங்க அப்படின்னா அது கருத்துரும் குக்கார டைமில். ஸோ இந்த அளவுக்கு வற்றின உடனே வெந்தய பொடியும், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா வற்றிடுச்சு. நம்ம ஊற்றின அந்த தக்காளி விழுது. இப்போ தேவையான அளவு நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் உங்களுக்கு கரெக்ட் பதம் என்னென்னா திரிஞ்சு வரணும், அந்த ஊறுகாய் சைடுலலாம் ஒட்டாமல். ஸோ அது வரையும் நீங்கள் இதை அடுப்பில் வச்சு மிதமான தணலில் குக் பண்ணிட்டுருங்க.
பார்த்தீங்கன்னா திரியாக ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அந்த தொக்கு வந்து கெட்டி ஆயிடுச்சு. ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின தக்காளி அந்த விழுது வந்து இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி தொக்கு ரெடி. இதை ஒரு கண்ணாடி ஜாரில் நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு ஒரு 10 நாள் வரையும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் நல்லா ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கை நீங்கள் இட்லி, தோசை, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.